எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சொந்த யூஸுக்குன்னு ராடு வாங்கியிருக்கிறோம். எல்லாரும் காட்டுற மாதிரி இப்போ 10 நாளைக்கு ஒரு வீடியோ ராடு வாங்கினேன், ரீல் வாங்கினேன் அப்படின்னு போடுவாங்க. அது ஏன்னா சரியில்லாத ராடு ரீல் வாங்குறாங்க, உடச்சிக்குது, அடிக்கடி வாங்குறாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ராடு வாங்கி இப்போ ஒரு 4-5 வருஷம் இருக்கும் ராடு வாங்கி. அது நான் என்ன ராடு வாங்கினா அது ஏன் மறுபடியும் அதே ராடு திரும்ப வாங்கியிருக்குன்னு இப்போ வீடியோவில் ஃபுல்லாக காட்டுற பாருங்க. 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு விராலுக்கு அப்புறம் வந்து ப்ளஸ் கடலுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே ராடு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கிறேன். என்ன ராடுன்னு காட்டுறேன். ராடு சூப்பராக இருக்கும். 15 கேஜி ட்ராக்கு. ஏற்கனவே வந்து இந்த ராடில் நான் பைக் டெஸ்ட் ராடு வர வச்சுருந்தேன் விரால் பிடிக்கிறதுக்கு. அது வந்து நம்ம கடலுக்கு யூஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போ கடலுக்கு வந்து நம்ம பைக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியல. உள்ளே போயிட்டு லூர் போட்டு அடிக்கும்போது ஸ்பின்னிங் ரீல் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த டைம் வந்து நார்மல் ஸ்பின்னிங் ரீல் போடுற மாதிரியும் பைக் டெஸ்ட் ரீல் போடுற மாதிரியும் நார்மல் ராடு தான் வாங்கிக்கிறேன். ஸ்பின்னிங் ராடு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் ஓப்பன் பண்ண போகிறோம். நாலு வருஷம் இருக்கும் இல்லைப்பா நம்ம ராடு வாங்கி. ராடு பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 8 அடி ராடு. நல்லா பேக்கிங்லாம் பக்காவாக அங்கே பாருங்கள். ப்ளம்பிங் படுப்பில் போட்டு விட்டுக்கிறாரு. இந்த பேக்கிங் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கிங்கு ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜுக்கே வந்து 400 ரூபா வாங்கியிருக்கிறாரு. ராடோட ரேட்டு வந்து 3000 ரூபா தான். ஆனால் இது சர்வீஸ் சார்ஜே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்ம ஏரியாவில் இப்போ வந்து இந்த ராடு எங்கேயுமே இல்லை. இது வந்து கல்கத்தாவிலேருந்து வருது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சர்வீஸ் சார்ஜே 400 ரூபா ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த 200 ரூபா சார்ஜுக்கு 200 ரூபா அந்த பழுப்புக்கு வாங்கிட்டாரு பேக்கிங்க்கு. இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புனா தான் பொருள் வந்து கரெக்டாக வரும். இந்த கைடெல்லாம் உடையாமல். ராடோட பேர் பாருங்கள், டாட் டெவில். க்ளீனாக காட்டுறோம். அப்படியே காட்டு நேராக அந்த மாதிரி திருப்பாது சேர்ந்த நேராக காட்டு. 15 கேஜி ட்ராக்கு. 15 கேஜி வரைக்கும் அடிக்கலான்னு போட்டுக்கிறாங்க இந்த ராடில். சீராக் ராடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ராடு. இது முரட்டை அடி, மயில் வரால் கடலுக்கு, அப்புறம் இந்த தேலிலாம் அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ராடு இது. நான் ஏற்கனவே வந்து ஃபுல் பிளாக்கில் வர வச்சுருந்தேன் ராடு. ப்ளூ கலரில் வர வச்சுருந்தேன். பிளாக்கு அப்புறம் இந்த புடியெல்லாம் வந்து ப்ளூவில். இந்த டைம் வந்து பிளாக்கும் இங்கே பாருங்க ரோஸ் கலரும் கலந்து வந்துருக்கு. ரெட்டு 8 அடி ராடு. நல்லா அழகாக கவர் போட்டு கொடுத்துருக்குறேன். ராடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்கும் ராடு. செம்ம ஸ்டிப்பான ராடு. ராடு வந்து ஸ்டிப்பான ராடு. இந்த குழலாம் இருக்காது. நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் ராடுங்க பாருங்க. இது வந்து மேல் சுருவு தான் பிட்டு. இந்த ராடு ரொம்ப நாளாக தேடினேன் நான். நிறைய இடத்துல தேடி நம்மளுக்கு கிடைக்கல இந்த ராடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு கல்கத்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகவல் வந்து அதனால தான் வாங்கினேன். இதில் வந்து மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல பெரிய கைடு கொடுத்துருப்பாங்க. இந்த கைடு தான், இந்த மாதிரி கைடு தான் நம்மளுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் பொம்மை அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகும். கைடு முக்கியமாக ஒரு ராடு வாங்குறோன்னா கைடு முக்கியமாக பார்த்து வாங்கணும். மெயினான விஷயம் கைடு தான். அதேமாதிரி கைடு எத்தனை கைடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கைடு இருக்குது. 7 கைடுமே பெரிய கைடு தான். பாருங்க இதிலே போட்டிருப்பாங்க பாருங்க. சீராக் டாட் டெவில் எத்தனை கேஜி ட்ராகுன்னு போட்டிருக்கிறாங்க. 15 கேஜி ட்ராகு. இந்த மாதிரி ஒரு விராலுக்கு அப்புறம் கடலுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ராடுனாக்கா நம்மளுக்கு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு நல்லா தரமான ராடு இது. இதில் பார்த்தீங்கன்னா 7 அடி வந்து நிறையா ஒரு சில இடத்துல கிடைக்குது, ஒரு 2 மணி இடத்துல. ஆனால் 8 அடி எங்கேயுமே கிடைக்கல. 8 அடி கிடைக்காது. 8 அடி கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு கடைசியாக வந்து கல்கத்தாவில் கிடச்சிது. அங்கேருந்து வாங்கியிருக்கிறோம் ராடு. பாருங்க எப்படி இது கைடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. செம்ம பீஸு. பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இதில் வந்து நம்ம பைக் டெஸ்ட் ராடும் யூஸ் பண்ணிக்கலாம், பைக் டெஸ்ட் ரீலும் யூஸ் பண்ணிக்கலாம், பைக் டெஸ்ட் ரீலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பின்னிங் ரீலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ நான் இதை கழட்டிட்டு ஏற்கனவே வாங்கின சீராக்கில் செட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
இதுதான் நான் ஏற்கனவே வச்சிருந்தேன். மேல் பிட்டு உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு மேல் பிட்டு உடஞ்சிருச்சு. அது ஏன் உடஞ்சதுன்னா, நான் போட்டு விராலுக்கு சுற்றிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஜீம்பல் ஹைட்டாக இருந்தது. அந்த ஜீம்பலில் வந்து பொம்மை மாட்டிக்கிச்சு. மீன் அப்போ தான் அடிக்குது. அந்த டைமில் வந்து இது சிக்கிக்கிட்ட உடனே டென்ஷனாக என்ன பண்ணிட்டோம், பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுனா காட்டியும் 3 பிட்டாக உடச்சிட்டு போய் விழுந்துருச்சு மேல் பிட்டு. அந்த மாதிரி டென்ஷனில் வந்து பண்ணாதீங்க. நம்ம நிறையா வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் உடையில. ஆனால் அன்றைக்கி என்ன தெரில, என்னோட நேரம் சரியில்லையா கெட்ட நேரம்னு தெரில, இப்படி ஒரு அடி அடிச்சுனா காட்டியும் பட்டுன்னு உடச்சிட்டு போயிடுச்சு. இதை எடுத்து இதில் செட் பண்ணி பார்ப்போம். பழைய நாட்டில் மேல் பிட்டை செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா அப்படியே இதை வந்து விராலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆகலை, இது வந்து இதுக்கு செட் ஆகலை. ஸ்கூட்டி எடுத்துன்னு வந்து விட்றாங்க போல. இது வந்து இதுக்கு செட் ஆகலை. பரவாயில்ல, நம்ம இது வந்து அதுக்கு தனி ஒரு செட்டிங்கே இருக்குது. இது நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம், விராலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கடலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ராடு ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி வந்து இது 3000 ரூபா வரும். இதுவே 7 அடி பார்த்தீங்கன்னா 7 அடியும் தரமாக இருக்கும். விராலுக்கு செம்ம ஸ்டிப்பாக இருக்கும் ராடு. நறுக்குன்னு ஒரு ஏற்றினீங்கன்னா லாக் ஆகிடும். ஒரு சில ராடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, விரால் மீன் அடித்த உடனே இப்படி அடிச்சிங்கன்னா கொலன்னு ஒரு மாதிரி வளையும். சின்ன மீனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி வளைச்சிக்கும், சுற்றவே முடியாது நம்மளால். இந்த ராடெலாம் அப்படி கிடையாது. ஒரு அடி அடிச்சிங்கன்னா நறுக்குன்னு ஏறிடும், போட்டு சுற்றுனீங்கன்னா அப்படியே கரகரன்னு வரும். இப்படியே நிற்கும் ஸ்டிப்பாகவே, ராடு வளையாது. அந்த மாதிரி ராடு வேணுன்னா சொல்லுங்கள், கல்கத்தாலேருந்து வர வச்சு கொடுப்பேன். ஆனால் கொரியர் சார்ஜ் 400 ரூபா வரும், ஞாபகம் வச்சுங்க. கொரியர் சார்ஜ் 400 ரூபா வரும். ராடு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா தான். 7 அடி வேணும்னா ஒரு 200 ரூபா கம்மியாக வரும். 2800 ரூபா ராடு, கொரியர் சார்ஜ் 400 ரூபா, 3200 ரூபா வரும். நல்லாயிருக்கும். வேணுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.